புதிய ஆண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு அநேக நன்மைகள் நடக்க வேண்டும். கடந்த ஆண்டில் கிடைக்காத நன்மைகள் இந்த ஆண்டிலே கிடைக்க வேண்டும். கடந்த ஆண்டிலே நிறைவேறாத தேவைகள், விருப்பங்கள், கடன் பாரங்கள், திருமண காரியங்கள் நடக்க வேண்டும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். வீடு கட்டுறவங்க வீடு கட்டுமான பணி முடிந்து ரெஜிஸ்ட்ரே பண்ண வேண்டும். நிரந்தர வருமானம் வேண்டும். நல்ல ஜாப்பு கிடைக்கணும். பிள்ளைங்கள் படித்து நல்ல ரிசல்ட் இந்த வருஷம் கிடைக்கணும்ப்பா. இந்த 2025 வருஷத்தில் எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்ப்பா. படிப்பில் கண்டிப்பாக கிருபையினால் திருமணம் நடக்கணும்ப்பா. வீடு ரெஜிஸ்டர் பண்ணணும்ப்பா. நல்ல ஜாப்பு கிடைக்கணும்ப்பா. ஏசப்பா, இன்னும் என்னென்ன காரியத்தில் மக்கள் இருக்காங்களோ, சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கணும்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சாதான் முடியும். வேறு யாராலும் முடியாது, எவராலும் முடியாது, நெவர். ஆனால் என் தேவனாலே கூடுமே. இயேசுவே, இரக்கம் காட்டுங்களப்பா. உண்மையே நம்பி இருக்கப்பா. ஸ்தோத்திரப்பா. ஆசீர்வதிங்க. நன்றி செலுத்துகின்றேன். இந்த உங்களுடைய வார்த்தையை கொடுக்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 100ஆக மக்களுக்கு பலன் கொடுக்கட்டும். ஏனோதானோ இன்று இந்த வார்த்தையை கேட்காதபடிக்கு கவனத்தோடு கேட்டு செயல்பட கிருபத்தார். இல்லை தாழ்த்துகிறோம். அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி ஆமென், ஆமென். போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, 12 மாதங்களும் பரிந்து நாளாம் கனி உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்த்திடுவார். வேத அப்பா, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. ஆமென். வேத புத்தகம், விலை பெற்ற செல்வம். இதுக்கு உங்களுக்கு தலைப்பாக பைபிளை பற்றியது என்று தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். பைபிளை பற்றியது. பைபிளை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? பைபிளை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? தெரிய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ புத்தகங்களை நாம் பார்த்திருக்கின்றேன், நானும் பார்த்திருக்கின்றேன். இப்பவும் நிறைய பேர் படிக்கிறவங்க அறிமுகம் செய்கின்றார்கள். அநேக புத்தகங்களை அறிமுகம் செய்கின்றார்கள். அதிலே நல்ல நிறைய காரியங்கள் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆனால் அவைகளுக்கு உயிர் இல்லை என்று நான் சொல்லுவேன். நான் ஏறக்குறைய ஒரு 16-17 வயசில் இருந்து 20 வயசு வரைக்கும் ஏறக்குறைய 3-4 ஆண்டுகள் அதற்கு முன்னாலேயுமே அநேக புத்தகங்களை படித்திருக்கின்றேன். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு 2 வீடு தாண்டி தான் லைப்ரரி. லைப்ரரியை பற்றி அதிகமான விளக்கம் சொல்வார்கள். எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமந்தான். ஆனால் எங்கள் ஊர்லேயே அந்த நாளில் வந்த விவோ ஆபீசர், அந்த கிராம நிர்வாக அதிகாரி
ஒரு நூலகம் அமைத்தார். அவருடைய சொந்த பிளேஸில் ஒரு பெரிய லைப்ரரி கட்டினாங்க, வாசக சாலை. அதில் டெய்லி நியூஸ் பேப்பர் வரும். அப்போ நான் கூட நினச்சேன், நம்ம ஊரில் வாசக சாலை கட்டுறாங்க, அதுக்கு முன்னால் எப்படி புத்தகத்தை பற்றி தெரியும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் கதை போடுவாங்க. எங்கள் அண்ணன் தான் நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட் எங்கள் ஊரில். அதனால் டெய்லி எனக்கு காலையிலே பேப்பர் வந்துடும், நியூஸ் பேப்பர். அதில் கதைகள் இருக்கும், நிறையா செய்திகள் இருக்கும், நான் படிச்சிருக்கேன். அதன் பின்பு பார்த்திங்கன்னா இந்த சீரகம், கடுகு இதிலெல்லாம் பேப்பரில் வரும். கல்கண்டு என்று ஒரு புத்தகம் வரும். அந்த புத்தகத்திலே சின்ன சின்ன குட்டி குட்டியாக நிறையா செய்திகளை போட்டிருப்பார்கள். அந்த கல்கண்டு என்ற புத்தகம், ராணிமுத்து என்று ஒரு புத்தகம், மாதம் ஒரு புத்தகம் வரும். அந்த புத்தகத்தையும் நாங்கள் படிச்சிருக்கோம். மாதத்துக்கு ஒரு புக்கு தான், ஆனால் 2 நாளிலே படித்திருக்கின்றேன். ஆனால் இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றவில்லை. திருமணத்திற்கு பின்பாக அநேக துன்பங்களை வாழ்க்கையிலே நான் சந்தித்தேன். இந்த புத்தகங்கள் எனக்கு ஒரு கதை கூட, நான் 4 ஆண்டுகள் கிட்டக்க, அதுக்கு முன்னாலேயும் நான் சிறு பிராயத்திலேயும் நான் ரொம்ப புத்தகம் படித்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்காக வரவில்லை, என்னை வழிநடத்தும்படிக்கு அவைகள் வரவில்லை. அதன் பின்பு எங்கள் ஊரில் வாசக சாலை அமைத்தார்கள். நான் நினச்சேன், எங்கள் ஊரில் முக்கியமான தொழில் கடல் தொழில் தான். இங்கே இவ்வளோ பெரிய ஒரு வாசக சாலை, லைப்ரரி ஆரம்பிக்காங்களே, இது எப்படி சாத்தியமாகும் என்று நினைத்தேன். அப்போ நான் கோயிலுக்கெல்லாம் போகிற பாதை அதுதான். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே லைப்ரரி தெரியும். காலையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உட்காந்து காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற புத்தகங்களையும் வெளியே நிறையா பெஞ்சு போட்டிருக்கும், ஃபேன்லாம் கிடையாது. அப்போ தெருவிளக்கு வந்திருந்தது அந்த ஆரம்ப காலத்தில். அருமையானவர்களே, அந்த லைப்ரரி பெஞ்சில் சேரில் உட்காந்து யாருமே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் புத்தகங்கள் படித்து கொண்டு இருப்பார்கள். நான் உள்ளே ஒரு நாள் போகலை, ஏன்னா நம்ம ஏஜுக்கு ஆகிட்டோம்ல, அதனால் அங்கே ஜென்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, அதனால் நம்ம போக முடியாது. எங்கள் அம்மா போவாங்க, எங்கள் அம்மாவும் நல்லா புக்கு படிப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா போய் என்னத்தையாவது ஒன்றை தூக்கிட்டு வருவாங்க. அவங்க 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க அம்மா. ஏதாவது ஒரு புக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் உண்மையிலே அது நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கும், ராஜாக்கள் எழுதின கதைகளாக இருக்கும். சாண்டிலியன் இப்படி இந்த மாதிரி எழுதின கதைகள், ராஜாக்கள் கதைகள், பொன்னியின் செல்வன், இப்படியான ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அந்த லைப்ரரியிலேயே நல்ல புத்தகங்களை தான் வைத்திருக்கின்றார்கள். இரவு சாயங்காலம் 7 மணிக்கு வரைக்கும் அந்த புத்தக சாலையை திறந்திருக்கும், அநேகர் புத்தகங்களை படித்து கொண்டிருப்பார்கள். எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் புத்தகம் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்கள் அக்கா படிப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் புக் ஏதாவது படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு அது ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். நான் கிராமத்தில் பக்கத்து வீட்டுக்கு நான் போக முடியாது, வாலிப பிள்ளைங்க எங்கேயுமே தெருவில் உட்காந்து பேச முடியாது. அடுத்த தெருவுக்கு போனாலே மக்கள் டவுட் ஆகிரும், ஏன் இந்த தெருவில் இந்த பொண்ணு போகுதுன்ட்டு. ஆலயத்தை தவிர வேறு எங்கேயுமே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அந்த காலத்தில். அதனால் ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே உட்காந்து புத்தகம் படித்தால் அது நல்ல பிள்ளை என்று பெயர். அதனால் அம்மா என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகல, புக்கு படிக்கட்டும், வேலை தர மாட்டாங்க, அப்படி படித்து கொண்டுதேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய கையில் வேத புத்தகம் கிடைத்தது. அருமையானவர்களே, 24 வருடங்களாக ஒரு கேள்வி எனக்கு இருந்தது, நம்ம எதுக்கு பிறந்தோம்? நம்ம படிக்கலையே, ஒரு ஆசிரியர் ஆகலையே, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலையே. ஸ்டெனோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், கிளர்க்குக்கு ஸ்டெனோ அப்படின்னு அந்த கதை புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன். நம்ம ஒரு ஸ்டெனோவாகணும் அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் அது ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் என் கையில் நான் வேதத்தை எனக்கு கிடைத்த போது நான் திறந்தேன். அதில் என் தேவன் என்னோடு பேசினார். ஏசாயா 44வது அதிகாரத்தில், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உண்டாக்கினேன், என் தாசனாகிய யாக்கோப்பே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன் என்று அந்த வார்த்தை உயிராக என்னோடு பேசிட்டு அன்றைக்கு இந்த பைபிளுக்கு நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன், என்னை கொடுத்து விட்டேன். ஒரு அக்கா எங்கள் வீட்டு பக்கம் இருந்தாங்க, பார்வதி அப்படின்ட்டு. அந்த அக்கா எனக்கு 3வது பையன் பிறந்திருக்கான், நீ பிள்ளையை விட பைபிளையே கையில் வச்சிட்ருக்க,
இதை பைபிளை கீழே வை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க ரொம்ப போல்ட்டாக இருப்பாங்க, நல்ல பெரிய இதாக. நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், பைபிள் வந்து என் ரத்தத்தோட ரத்தமாக கலந்துட்டு அதை நீங்கள் எடுக்க முடியாது, நான் வைக்க முடியாதுக்கா அப்படின்னு அந்த வயசில் கூட அப்படி பேச ஒரு தைரியம் கொடுத்தாரு ஆண்டவர். அவங்க 55 வயசு கிட்டக்க இருப்பாங்க, நான் ஒரு 26 வயசு 27 வயசு தான். அப்படியாக இந்த வேதத்தினுடைய பைபிளுடைய வார்த்தைகள் வந்து இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு இருக்கின்றது. நான் எனக்கு ஆறுதல். நாங்கள் படித்த பாட்டில் அதான் படித்தோம், துன்ப காலம் எனக்கு நீ ஆறுதல். உன்னை சார்ந்திடுபவர்கள், அவரை நேசிப்பவர்கள், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போது, பைபிளை நீங்கள் தியானித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் உயர்கதி சேர்ந்திடுவீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இப்போ உங்களுக்கு வசனம் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21. 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க கேட்போம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இந்த 20ல் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், அதாவது எந்த வசனம், எந்த ஒரு வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் சம்பவங்களும் அது வந்து சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல. அது அப்படிங்கிறது உண்மைதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடட்டும். வேதத்தில் உள்ள பைபிளில் உள்ள திருமறை நூல் சொல்லுவோம், இதில் உள்ள எதுவுமே தீர்க்க தரிசனமே சுய தோற்றமான ஒன்றை இல்லை என்பதை நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. முதலாவது நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. ஒரு சாரீ வாங்குகிறோன்னா ஃபஸ்ட்டு முந்தியை தான் காட்டுவாங்க, அது முந்தி தான் அதில் இருக்கும். அதனால் நீங்கள் முதலாவது அறிஞ்சிக்கோங்க, இது சுய தோற்றமான பொருளை உடையது இல்லை அப்படின்னு. அடுத்த வசனம் 21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே இந்த வேத புத்தகம் எழுதவில்லை. இதை நீங்கள் முதலாவது அறிஞ்சிக்கோங்க. பைபிள் அற்பமாக நினைக்காதீங்க, ஏனோ தானோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் தியானிக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹை லெவலுக்கு வருவீங்க. ஆண்டவருக்குள்ளேயும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி. வேதம் படிக்காதவை இருக்கக்கூடாது உலகத்தில். வேதத்தை படிக்காமல் காலை வேளையை தொடங்காதீங்க. அந்த வசனம், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினதை தான் எழுதி வைத்திருக்கின்றது. ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் எழுதினது மோசே தான். மோசேக்கு எப்படி தெரியும்? அவர் யாத்திராகமத்தில் வாராரு. ஆதியாகமம் அவர் பறக்கலை. ஆதியாகமம் அந்த அத்தியாயத்தில் அவர் பறக்கலை. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியுது. ஆதாம் ஏவாளை எப்படி உண்டாக்குனாங்க எல்லாமே தெரியுது. என்ன தெரியுமா? மோசே வந்து 40 நாள் மலையில் புசியாமலும் குடியாமலும் மேகத்துக்குள்ளாக எடுக்கப்பட்டு 40 நாள் என்று 40 நாட்கள் அவர் மலையிலே தேவனோடு இருந்தார். எப்படி 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருக்க முடியும்? அங்கே என்ன நடந்திருக்கின்றது? கதை நடந்திருக்கின்றது. தேவனுக்கும் மோசேக்கும் ஆண்டவர் வந்து எப்படி இந்த உலகத்தை உண்டாக்குனார் அப்படின்னு மோசேக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி யாத்திராகமத்தை இவர் கற்றுக்கொண்டது, மற்ற எல்லா காரியங்களுமே இவர் நேரிலே பார்த்தது. உபாகமம் வரைக்கும் மோசேக்கு எல்லாமே தெரியும். அவர் கண்டதையும் அவர் பார்த்ததையும் தேவன் பேசினதை எழுதி வைத்திருக்கின்றார். ஆதியாகமத்தை தேவன் சொல்லி கொடுத்தார். இப்படி தாப்பா நான் உலகத்தை உண்டாக்குனேன், இப்படி தாப்பா நான் ஆதாம் ஏவாளை உண்டாக்குனேன், இப்படிலாம் தப்பு பண்ணிட்டாங்கப்பா, இந்த லூசிஃபர் இப்படி தாப்பா உண்டாக்கலாம், அவனுக்கு வந்து ரொம்ப பெருமை வந்துட்டுப்பா, அதனால் அவனை நான் நரகத்துக்கு தள்ளிட்டேப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னது. இது மனுஷ சித்தத்தினால் அல்ல அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தினாலே. அதனால் இந்த வேதத்துக்கு ஜீவன் இருக்கின்றது. நான் உபாகமம் 17 அதிகாரம் 18, 19, 20 நம்ம வாசிக்கணும். நேரம் ரொம்ப வேகமாக போய்கொண்டு இருக்கின்றது, அதனால் வேகமாக நான் சொல்லுகின்றேன்.
உபாகமம் 17:18. அவன் தன் ம் சிங்காசனத்தின் மேல் ம் வீற்றிருக்கும் போது ம் அவனுடைய இருதயம் அவன் சகோதரரின் பேரில் ஆ மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் ம் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் ம் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு ம் இவைகளின்படி செய்வதற்காக ம். தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய சிங்காசனத்தில் நீ உட்கார்ந்துருக்கும்போது உன் இருதயத்துக்கு என்ன வந்துடக்கூடாது, மேட்டிமை வந்துடக்கூடாது. இப்போ நீ ஹை லெவலில் இருக்க, பெரிய தொழில் செய்துக்கிட்டு இருக்க, பெரிய ஆஃபீஸராக இருக்க, நீ உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் தேவன் உன்னை வச்சிருக்காரு. அப்போ உன்னுடைய இருதயம் வந்து என்ன செய்யக்கூடாது, சகோதரர் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிடக்கூடாது. நீ உன் சகோதரனே உன் சகோதரி நீ தாழ்மையாக நினைத்து விடக்கூடாது. நீ உயர்ந்த சிங்காசனத்தில் நீங்கள் உட்காரும்போது நீங்கள் கற்பனையை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாமல் இருக்கணும்னா, நீ இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த வேத புத்தகத்தை, வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் நீ கைக்கொள்ள வேண்டும். இவைகளின்படி செய்வதற்காக தேவனுக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டாக. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். 20வது வசனம், உபாகமம் 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எத்தனையோ தொழில் செய்கிறீங்க, பெரிய அதிகாரியாக இருக்கீங்க, நீங்கள் அதாவது எவ்வளோ பெரியவங்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீ நீடித்து வாழ வேண்டும், உன்னுடைய குமாரரும் நீடித்து வாழ வேண்டும், இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீ ஒரு நூலை வாங்க வேண்டும், நீ ஒரு வேத புத்தகத்தை வாங்க வேண்டும். அந்த நியாய பிரமாண புத்தகத்தை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை நீ எழுதி கொள்ள வேண்டும், அதை தன்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். நீ அதை ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவில் ராஜ்யத்திலே தன்னுடைய சிங்காசனத்திலே நீடித்து வாழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய டேபிளில் நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய டேபிளில், உடைய மேஜையிலே வேத புத்தகம் இருக்க வேண்டும். ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் டேபிளில் வேத புத்தகம் இருக்கும். இந்து தான் அவங்க, நான் வேத புத்தகம் வச்சுருக்காங்க. ஒரு காரில் ஒரு நாள் ஏறினேன், அந்த காரில் வேத புத்தகம் வச்சுருக்காங்க. எத்தனை பேர் இதுக்கு மரியாதை நீங்கள் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீடித்து வாழ்வீர்கள். வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். ஜெபிக்கிறீங்க கரெக்டு, பாட்டு பாடுறீங்க கரெக்டு, ஆராதிக்கிறீங்க கரெக்டு, சர்ச்சுக்கு போகிறீங்க, தர்மம் செய்கிறீங்க, வேதம் படிக்கிறீர்களா? உங்கள் தொழில் எவ்வளோ தொழிலை நீங்கள் செய்கிறீங்க? உங்களுடைய ஆஃபீஸில் பைபிள் இருக்குதா? நீங்கள் பைபிள் வச்சுருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, இதே சிங்காசனத்தில் நீனும் உன் பிள்ளையும் உட்காரணும்னா நீ இந்த உனக்குன்னு ஒரு பைபிளை வாங்கி நீ அதை நாளெல்லாம் வாசிக்க கடவன். அப்பொழுது நீங்கள் நீடித்து வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1:2-3 என்ன சொல்லுது அப்படின்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து அதை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்கள் எதுக்குமே போராட வேண்டியது இல்லையே. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தங்களுடைய வீடுகளிலே வேதத்தை சத்தமாக வாசிக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிற வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். நான் சொல்கிறேன், நான் 24 ஆண்டுகள் நான் கதை புத்தகங்கள் படித்தேன், அதுக்கு மேலாகவும் படித்திருக்கின்றேன். ஆனால் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் துன்பம் வரும் பொழுது, நெருக்க வரும் பொழுது என்னோடு பேசினது. அருமையானவர்களே, நான் நேற்று முந்தா நாள் கூட ஒரு வசனம் சங்கீதத்தில் கர்த்தர் என்னோடு ஒரு நாள் பேசியிருந்தார். ஆண்டவரே, இனி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் ரொம்ப ஒரு வறுமையின் கீழாக கஷ்டப்பட்டேன். சிறு குழந்தைகளை வைத்து கொண்டு இருந்தேன். என்னுடைய கணவர், எங்களுடைய கடையிலையும் கொஞ்சம் வருமானம் தான் என்னுடைய கணவர் கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை பேசினார். ஆண்டவரே, எங்களை நினச்சிக்கோங்கப்பா, என் பிள்ளைங்களை நினச்சிக்கோங்கப்பா, என் கணவனை நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்னோடு சொன்னார். சங்கீதத்தில் இருக்குது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அப்படின்னு. எதில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் ஆவியானவர் என்னோட இந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சேன் அந்த வார்த்தையை. பைபிள் இவ்வளோ தான், ஆனால் அதில் ஒரு வசனத்தை நீங்கள் சீக்கிரம்லாம் ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. நான்லாம் வசனம் தெரியலனே மருமகிட்ட தான் கேட்பேன், கூகுளில் போட்டு அதை சொல்லி எடுத்து தான் தருவாங்க. இவ்வளோங்கான புத்தகம் தானே, நீங்கள் என்ஜினியர் படிக்கீங்க, எவ்வளோ புத்தகம் படிக்கீங்க, எடுத்துருவீங்க.
இத்தனாவது பக்கத்தில் இந்த மாதிரி சிவில்னா இந்த மாதிரி இருக்குது, கிரிமினலாக இந்த மாதிரி இருக்குதுன்னு எடுத்துருவீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உங்கள் புக்கில் படித்த புக்கில் எடுத்துருவீங்க. இந்த பைபிளில் உங்களால் ஒரு வசனத்தை எடுக்க முடியாது. இது கடலை விட பெருசு. வேதம் முக்கியமானது. அடுத்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடுவாக வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது வேத வசனம் தான். ஒருவேளை நீ ஒரு பெரிய தொழில் அதிபரா, இல்லை நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரா, நீங்கள் ஏழையா, நீங்கள் படிக்கலையா, சின்னவங்களா பெரியவங்களா, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஒரு ஆட்டோ வச்சுருக்கீங்களா, ஒரு பைபிள் மட்டும் வச்சு பாருங்களேன். அதை நீங்கள் சும்மா இருக்கும்போது வாசித்து பாருங்களேன். நாளெல்லாம் வாசிக்க கடவன், கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அருமையானவர்களே, அடுத்து நான் ஒரு சங்கீதம் 119:27 வசனம். சங்கீதம் 119:27. உமது கட்டளைகளின் வழியே உமது கட்டளைகளின்படியே எனக்கு உணர்த்தியருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். 27 உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த வசனத்தில் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சின்னு போட்டிருக்கு. வேதம் தான் என்னது? மன மகிழ்ச்சி. அப்படி நீங்கள் அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படியே எடுது. நான் ஒரு சகோதரியை பற்றி ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னான். இந்த அக்கா வந்து நல்லா செய்வாங்க, சாப்பாடுன்னா உடனே கொடுத்துருவாங்க. பார்த்த உடனே ஏமா அந்த கொஞ்சம் சாப்பிட்டு போடிம்பாங்க. காப்பி வந்துட்டு காலையிலே வந்தாங்கன்னா உடனே காப்பியை பெரிய டம்ளரில் ஊற்றி காப்பி கொடுப்பாங்களாம்மா. ஆனால் எல்லாம் செய்வாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. அப்படியாம்மா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒரு நாள் அவங்க வாசலில் பார்த்தாங்கன்னா எப்பவும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்கக்கா அப்படின்னு அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. காப்பினா உடனே ஊற்றி தந்துடுவாங்க, சோறுனா உடனே வச்சு அங்கேயே உட்காந்து தின்னுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப கோபப்படுவாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்க வீட்டுக்கு போகும்போது. ஆனால் ஒரு நாள் அவங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டு சைடில் நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க படியில் உட்காந்து பைபிள் வாசித்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், பைபிள் வாசித்துக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே, என்னால் பைபிள் படிக்காங்க. அதிக நாள் சில நாட்கள் நிறையா நான் அந்த வழியாக போகும்போது அவங்க பைபிள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க வாசலில். கொஞ்ச நாள் அவங்களுடைய கேரக்டர் மாறிட்டு ரொம்ப சாந்தமுள்ளவர்கள் ஆகிட்டாங்க, பொறுமையுள்ளவங்களும் ஆகிட்டாங்க. அந்த கோபங்கிறதே அவங்ககிட்ட இல்லை பார்த்துக்கோங்க. நான் கண்ணால் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு அவங்ககிட்ட உதவி பெற்ற அந்த பிள்ளை சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க இப்போ மாறிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தைகள் அவங்களை மாற்றி விட்டது. நம்ம நினைக்கலையோ மாறணும்னு, ஆனால் அந்த வார்த்தை மாற்றும். அந்த பைபிளை பற்றி நான் இப்பொழுது மிகுந்த வைராக்கியமாக கூட சொல்லி கொண்டு இருக்கின்றேன். வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சி. அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு வாலிபன், இந்த வாலிபன் காலேஜுக்கு போகிறான். ஒரு ஆண்டுகள் அவங்க படிக்கணும். எல்லா புக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு, காலேஜு கிளம்பியாச்சு. அம்மா எனக்கு பணம் கொடுங்க, நீ போப்பா, அம்மா உனக்கு அனுப்பி வைக்க அம்மா சொல்லிட்டாங்க. உடனே இந்த வாலிபன் காலேஜுக்கு போயிட்டான். காலேஜுக்கு அங்கே படித்து கொண்டு இருக்கின்றான். ஒரு மாதத்தில் அவனுக்கு பணம் தேவைப்படுகின்றது. உடனே அவன் அம்மாவுக்கு கடிதம் எழுதுகின்றான். அம்மா எனக்கு பணம் அனுப்பி வைங்க, எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அம்மா கடிதம் போட்டாங்க, பைபிள் படிச்சியா, பைபிள் படிப்பா, அனுப்பி வைக்க அப்படின்னாங்க. ஒரு மாதம் ஆயிட்டு அந்த பையனுக்கு பணம் வரவில்லை. அம்மா எனக்கு பணம் அனுப்பி வைங்கள் என்று அடுத்த கடிதம் எழுதினான். அதற்கு பணம் வரவில்லை. மீண்டுமாக அம்மா எழுதின கடிதம், அம்மா எனக்கு பணம் அனுப்பி வைங்கள். அம்மா எழுதுனாங்க, பைபிள் படிச்சியா, பைபிள் படி. என்ன பைபிள் படிங்காங்க, பணமே அனுப்பி வைக்கல. 6 மாதங்கள் ஆகிவிட்டது. சரி, இந்த பைபிளை படிச்சிரும், நான் படிச்சுட்டேம்மான்னு சொன்னால் அம்மா பணம் அனுப்பி வைப்பாங்க என்று சொல்லி அவன் வேத புத்தகத்தை எடுத்து திறக்கின்றான். முதல் பக்கத்திலே ஒரு கட்டு பணம் இருக்கின்றது. அடுத்த பக்கத்திலே வரிசையாக ஒவ்வொரு மாதத்துக்குரிய ஃபீஸு, ஒவ்வொரு மாதத்துக்கு இவனுடைய கை செலவுக்கு பணம், எல்லாமே பக்கமாக அந்த வேதத்திலே பணங்களை அவன் தாயார் வைத்து விட்டிருக்கிறார்கள். இவன் வேதத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இவன் படிக்காமல் தாய்க்கு கடிதம் எழுதி கொண்டு பைபிளை படிக்காமல் இருந்தானாமா. நான் பார்த்தேன், ஐயோ 6 மாதத்தை வீணாக்கி விட்டேனே என்று அவன் அந்த பணங்களை எடுத்து அவன் நன்றாக படித்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றான் என்று அறிகிறோம். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே பைபிளில் இருக்குது. நீங்கள் பைபிள் படித்து கொண்டே இருந்தால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு நிச்சயமாக. வேதம் வாசிக்காத நாளே கிடையாதான். அதுக்கு பிறகு அவன் நல்ல வாழ்க்கை தேவன் அவனுக்கு கொடுத்தாராம். நாமும் வேதமும் கையுமாக இருப்போம். தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களை, நீங்கள் வேதம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்க வலிமையுள்ளவராக இருக்கின்றார்.
இங்கே யாத்திராகம் 32 அதிகாரம் 15, 16 பார்த்தீங்கன்னா கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மோசேக்கு 10 கட்டளையை கையிலே கொடுக்கின்றார். இதை கொண்டு கொடுத்துருப்பா அந்த ஜனங்களுக்கு. பரலோக ராஜ்யத்தில் நிறைய பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொண்டு கொடுத்து அந்த ஜனங்கள் மனம் திருப்ப மாட்டாங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸை கொடுன்னு ஒரு கல்லான பலகையில் தம்முடைய கைப்பட அவர் எழுதினார். யாத்திராகமம் வந்து வாஸ்து நம்ம இந்த நேரத்தை முடிப்போம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 15, 16. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகளை இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து தேவனால் எழுத்துமாய் இருந்தது. மோசே மலையில இருந்து ஆண்டவரோடு பேசி இறங்கி வரும்போது அவனுடைய கையிலே 2 கற்பலைகள் இருந்தது. அந்த பலகையின் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. ஒரு பக்கத்தில் 5 கமாண்ட்மெண்ட்ஸு, ஒரு பக்கத்தில் 5 கட்டளை, ஒரு பக்கத்தில் 5 கட்டளை, ஒரு பக்கத்தில் 5 கட்டளை எழுதப்பட்டு இருந்தது. அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்து. தேவன் கையினாலே எழுதி கொடுத்தார் மனிதனுக்கு 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். உன் தேவனை மட்டும் ஆராதிக்க வேண்டும், அந்நிய தேவனை நீ ஆராதிக்கக்கூடாது. தகப்பனை தாயை நீ கனம் பண்ண வேண்டும், சகோதரனை அன்பு செலுத்த வேண்டும், களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சிக்கக்கூடாது, வேலைக்காரனை இச்சிக்காதீங்க, அடுத்த வீட்டு வேலைக்காரியை இச்சிக்காதீங்க, அடுத்த வீட்டு நிலத்தை இச்சிக்காதீங்க, அடுத்த வீட்டுக்காரன் வீட்டை இச்சிக்காதீங்க, அடுத்த வீட்டு பொருளை இச்சிக்காதீங்க, இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியை விரும்பாத, பிறனுடைய புருஷனை விரும்பாத எழுதி வச்சார், எழுதி கையில் கொடுத்தார். இதை கொண்டு போய் இந்த என் மக்களுக்கு கொடு. 40 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் உள்ள எந்த பொன்னையும் வெள்ளியையும் கர்த்தர் கொடுத்து விடவில்லை, 10 கட்டளையை தான் கொடுத்தார். இதை கொண்டு நீ பழச்சிக்கோ, நீ நல்லா இருப்ப. இதுதான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் அதை தூக்கி நெஞ்சோடு வச்சு அணைச்சிட்டு போங்க. அது நீங்கள் ஆசையாக படிங்க. அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷனை கட்டளையிடும், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கட்டளையிடும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் வேதம் படிக்கும்போது உங்கள் பிள்ளைகள் படிப்பார்கள். சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி வைங்க, யூத் மீட்டிங்க்கு அனுப்பி வைங்க, ஆண்களை யூத் மீட்டிங்க்கு அனுப்பி வைங்க. பெரிய ஆண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு போங்க, பெண்கள் உங்களுடைய ஐக்கிய சங்கத்துக்கு போங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போங்க. எல்லாத்துலேயும் வேதத்தை பாஸ்டர் சொல்லும்போது பைபிளை எடுத்து திறந்து படிங்க. தனிமையில் இருக்கும்போது பைபிள் படிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீடித்த காலம் வாழ்வீர்கள். நீங்கள் என்றென்றைக்கு வாழ்ந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலேயே நல்லா இருப்பீங்க. ஏனென்றால் வேதத்தை கர்த்தர் முக்கியப்படுத்தி கையில் எழுதி கொடுத்திருக்கின்றார். அது சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல. அது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டு எழுதினார்கள். உங்களுடைய காரியனுக்கு வெற்றி ஆகணுமா? உங்களுக்கு சமாதானம் வேணுமா? உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? உங்களுக்கு ஜெயம் வேணுமா? வேதம் படியுங்க, பைபிள் படிங்கள், படிங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால், வேலைக்கு போகிறதுக்கு முன்னால், ஜவுளி எடுக்க போகிறதுக்கு முன்னால், நகை கடைக்கு போகிறதுக்கு முன்னால், சொத்துக்கு பத்திரத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு முன்னால், குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னால், திருமணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னால், கல்யாணத்துக்கு வாழை நட்டுறதுக்கு முன்னால் பைபிள் படிங்க. முகூர்த்த அன்னைக்கு அரிசி அளக்கிறதுக்கு முன்னால் பைபிள் படிச்சுட்டு அரிசி எடுத்து அழங்க. மஞ்சள் மசாலா ஜாமான் வந்து இறங்கின உடனே பைபிள் வாசிச்சுட்டு இருந்தீங்க, அந்த ஜாமானை இறக்கி ஆசீர்வதிங்க. கண்டிப்பாக தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வேதம் படி. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலைபெற்ற செல்வம் நீயே. ஆமென். வேத புத்தகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் படிக்கிறோம், அதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று உம்மிடத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம். இன்று முதல் வேதம் படிக்கிறவர்களாக இருக்க, அதன்படி செய்ய, அதன்படி வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.